நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அது கூட ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கங்க. சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வீட்டு பெண்மணி ஒருத்தங்க தினம் இலையில் 2 இட்லியை வச்சு யாராச்சும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டு சுவரில் வைப்பாங்க. தினமும் அந்த 2 இட்லியை அந்த வழியாட்டி திரிகிற ஒரு கூணல் விழுந்த முதியவர் ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவார். ஆனால் அந்த 2 இட்லியை எடுக்க போகும்போது அந்த அம்மா ஒரு நாள் கவனிச்சிருக்காங்க. அவர் ஏதோ முனகிற மாதிரி சத்தம் கேட்குது. அப்போது என்னன்னு சொல்லிட்டு கிட்ட போய் அந்த அம்மா ஒரு நாள் என்னமோ முனக்கிட்டு தினம் இந்த 2 இட்லியும் எடுத்துகிட்டு போகிறாரு நம்ம வைக்கிறத, இது என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அப்படின்றதுக்காக கிட்ட போய் அந்த முதியவர் சொல்கிறத கேட்டிருக்காங்க. அப்போது அவங்க கேட்கும்போது அந்த முதியவர் சொன்னது இதுதான்: நீ செஞ்ச பாவம் வாங்கிட்டே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் வாங்கிட்டே திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இட்லி எடுத்துகிட்டு திரும்புகிறாரு. தினம் இதையே சொல்லிக்கிட்டு அந்த முதியவர் எடுத்துகிட்டு போகிறாரு. இதே மாதிரி அந்த எடுத்துகிட்டு போவோம் அந்த பெண்மணிக்கு தினமும் நான் இட்லி வைக்கிறேன் எடுத்துக்கிட்டு அந்த முதியவர் போகிறாரு. ஆனால் நீ மவராசி நல்லா இருக்கணும்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கையில் காலில் விழட்டினாலும் பரவாயில்ல, இட்லி நல்லா இருக்குன்னு பாராட்டினாலும் ரொம்ப நன்றி தாயேன்னு சொல்லக்கூட வார்த்தை தோணலையே அந்த முதியவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ செஞ்ச பாவம் வாங்கிட்டே இருக்கும், செஞ்ச புண்ணியம் வாங்கிட்டே இருக்கும், இந்த உனக்கே திரும்பும்னு சொல்லி தினம் வளரிட்டு போகிறாரே இந்த முதியவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி புலம்புறாங்க. இது என்ன பித்து பிடிச்சவனா இல்லை சித்தனா இல்லை பரதேசியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு திட்ட ஆரம்பிச்சிருச்சு. நன்றி கெட்ட அந்த முதியவரை நினச்சி நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாயிடுது அந்த அம்மா. கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அது கோபம் தலைக்கேறி கொலைவரியாக மாறிடுச்சு. ஒரு நாள் இட்லி மேலே விஷம் வச்சு செத்து தொலையிட்டோம், என் வீட்டு இட்லியை எடுத்துகிட்டு போய் தினம் சாப்பிட்டுட்டு எனக்கே இந்த மாதிரி சொல்லிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இட்லியில் விஷத்தை கலந்து இந்த சூத்த மேலே வச்சிடுறாங்க அந்த பெண்மணி. ஆனால் அவங்களுக்கு மனசு கொஞ்சம் கலக்கமாகவே இருக்குது. ஆனால் நம்ம பண்ணுறது தர்மம் தான், அதில் போய் ஒருத்தரை சாவடிக்க பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு கை நடுங்குது. அவன் அப்படி இருந்தாலும் நாம ஏன் இப்படி நினைக்கணும், அந்த விஷம் கலந்த இட்லியை சாக்கடையில் எரிஞ்சிட்டு வேறு நல்ல இட்லியை நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை பொண்ணுக்கு திரும்பிடுச்சு. வழக்கம் போல் அந்த முதியவர் வராரு. இந்த இட்லியை எடுத்துகிட்டு போகும்போது வழக்கம் போல் நீ செஞ்ச பாவம் வாங்கிட்டே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் வாங்கிட்டே திரும்புன்னு சொல்லிட்டே போகிறாரு. அப்போவும் பார்த்திங்கன்னா அந்த அம்மா எடுத்து வச்சு விஷம் கலந்ததை முதல்ல வச்சுட்டு திருப்பி எடுத்தாங்க பார்த்திங்களா. அப்போ சொல்கிறாங்க, அட பாவி, உனக்கு நான் விஷம் கலந்ததே வச்சுருந்துருக்கலாம் போல், திருப்பியும் இதே சொல்லிட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அன்னைக்கு மதியம் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அந்த பெண்மணி போய் கதவை திறக்கிறாங்க. வாசலில் ஒரு வாலிபன் கசங்கிய சட்டையோட தள்ளாடிபடி நின்றுட்டுருக்கான். வேலையோடு தான் திரும்புவேன்னு சொல்லிட்டு 1 மாதம் முன்னாடி வீட்டை விட்டு போனான் பார்த்திங்களா. அந்த அம்மாவோட ஒரே பையன் தான் அந்த நிலமையில் நிற்கிறான் அப்படின்றது அந்த பையனை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு தெரியுது. அப்போது வீட்டுக்கு திரும்பி வரும்போது என் பர்ஸை காணுமா, கையில் காசு இல்லை, தெரிஞ்சவங்க யாரும் என் கண்ணில் படல, மணிக்கணக்கில் நான் நடந்தே வந்தேன், நல்ல வெயிலில் அகோர பசி வேற, நான் மயங்கியே விழுந்துட்டேன், கண்ணை முடிச்சு பார்த்தப்ப யாரோ ஒரு முதியவர் என்னை தூக்கி உட்கார வச்சு எனக்கு 2 இட்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட நடந்த கதையை எல்லாத்தையும் சொல்லும்போது தான் இந்த இட்லியை மாற்றின விஷயமே இந்த அம்மாவுக்கு யோசனை வருது. அப்பாடா சாமி, நல்ல வேலை இந்த இட்லியை அந்த முதியவருக்கு நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த முதியவர் நம்ம பையனுக்கு தான் இந்த இட்லி கொடுத்துருப்பாரு. அதாவது அந்த விஷம் கலந்த இட்லியை நல்ல வேலை நம்ம மாற்றி வச்சது நல்லதாக போச்சாட்டுக்கு, அந்த ஆண்டவன் நம்மளே தண்டிச்சிருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த அம்மாவுக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாகுது. ஏன்னா இந்த முதியவர் தான் என்னை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் இந்த முதியவரை காமிக்கும்போது தான் இந்த அம்மாவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. விஷம் கலந்ததை நம்ம இந்த இட்லியை இந்த முதியவருக்கு கொடுத்துருந்தோம்னா நம்ம பையன் தான் இறந்து போயிருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த முதியவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. நீ செஞ்ச பாவம் வாங்கிட்டே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் வாங்கிட்டே திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது புரிய வந்துருச்சு. ஸோ நல்லது செஞ்சால் நல்லதே தான் நடக்கும், கெட்டது செஞ்சேன்னா நிச்சயமாக உனக்கு கெட்டதே தான் திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அந்த அம்மா இந்த இட்லியை விஷங்கலந்த இட்லியை அந்த பெரியவருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய பையன் தான் இறந்து போயிருந்திருப்பான். நல்ல வேலை மனசு மாறி அந்த அம்மா அந்த இட்லியை எடுத்தது நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிக்க வருது. இந்த கதையிலேருந்து உங்களுக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். என்றைக்குமே நல்லது நினச்சிங்கன்னா நல்லது நடக்கும், கெட்டது நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதுவும் திரும்பி கெட்டதாக தான் நடக்கும் அப்படின்றத நினச்சில வச்சுக்கோங்க. எல்லோருக்கும் எல்லாம் புரிவதில்லை, புரியும் வேளையில் வாழ யாரும் இருப்பதும் இல்லை. செய்ய தர்மம் என்றும் நம்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் காக்கும். ஏதேனும் ஒரு தர்மம் செய்யும் சிந்தனையை வளர்த்துக் கொள்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.